ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் டு சுவையின் சந்திப்பு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேஎஃப்சி ஸ்டைலில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட் நான்வெஜ் கிடையாது, வெஜ். அது என்னென்னு தானே பார்க்குறீங்க? அது பன்னீர் பாப்கார்ன். ஸோ வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன், மைதா 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவுக்கு, கார்ன்ஃப்ளேக்ஸ் நான் நொறுக்கி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சாட் மசாலா இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஆப்ஷனல் தான். அதே மாதிரி டொமேட்டோ சாஸும் ஆப்ஷனல் தான், இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆயில் தேவையான அளவுக்கு. இப்போது நான் பவுலில் 1 by 1 எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மைதா மாவு சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுவும் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணியாக இருந்தால் ஓகே. அப்புறம் நம்ம 1 by 1 பன்னீரை இதில் டிப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் இந்த மாதிரி. இப்போ நான் எல்லாமே இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 1 by 1 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஸோ நான் எல்லாமே போட்டு இப்போ நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. நான் இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அந்த மாதிரி எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இதோ இந்த மாதிரி. எனக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கிறிஸ்பினஸும் கிடச்சிருக்கும். ஸோ ஒரு தட்டில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நான் இப்போது நான் தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதை. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சர்விங் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு சாட் மசாலா மேலே போட்டுக்கிறேன் லைட்டாக. இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். சாட் மசாலா போட்டுட்டு மேலே டொமேட்டோ சாஸ் இருந்தால் டொமேட்டோ சாஸை ஊற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ரெசிபி. ஸோ இந்த பன்னீர் பாப்கார்னை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.